ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, சென்டோவேஸில் எப்படி நம்ம ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நம்ம இப்போ டெமோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கூகுளில் போயிட்டு இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் இன் சென்டோவேஸ் போட்டிங்கன்னா, இதுதான் அஃபிஷியல் லிங்க்கு. இந்த லிங்க் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா எம் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ரெட் ஹேட்டும் சென்டோவேஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் எம் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுனால எம் பேக்கேஜ் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னோட சென்டோஸ் மிஷினில் இப்போ நான் லாகின் பண்ணுறேன் டெர்மினலில். இப்போ நான் இது டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் சென்டோஸ் என்னோட மிஷினு. இப்போ இது நான் லாகின் பண்ணுறேன். அதை லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து காப்பி பண்ண லிங்க்கை காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க இதில். இப்போ நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன் இந்த லிங்க்கை. இப்போ வந்துட்டு /etc/m.repos.d இந்த ஃபோல்டரில் தான் வந்து jenkins.repo ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎம் கீ வந்து இதில் ஆட் பண்ணணும். ஆர்பிஎம் இம்போர்ட் அந்த ஜென்கின்ஸ் கீயை வந்து இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன் இதில். ஜென்கின்ஸ் கீயும் ஆர்பிஎம்மில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா எம் அப்கிரேட் கொடுக்குறேன். நான் ரூட்டில் இருக்கிறனால நான் சுடோ போடல. நீங்கள் ரூட்டில் இல்லைன்னா சுடோ முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில். எம் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது முடிஞ்சதும் நீங்கள் வந்துட்டு எம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது டைம் கொஞ்சம் எடுக்கும். உங்கள் நெட்ஒர்க் பொறுத்து இருக்குது. நெட்டு ஸ்பீடாக இருந்தால் இமிடியேட்டாக உங்களுக்கு உடனே 2 or 3 மினிட்ஸ்க்குள்ளே இன்ஸ்டால் ஆயிரும். இல்லை இது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இட் டேக்ஸ் மோர் தென் 5 மினிட்ஸ் எடுக்கும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எம் இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் அண்ட் தென் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஜாவா தேவை. ஜாவா 11 ஓப்பன் ஜேடி டெவலப்மெண்ட் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்குது. ஜென்கின்ஸும் ஜாவா 11 ஓப்பன் ஜேடிகே டெவலப்மெண்ட் பேக்கேஜும் இன்ஸ்டால் ஆகும். இப்போ ஹெட்லெஸ் எல்லாமே காட்டுது, எல்லாமே இப்போ இன்ஸ்டால் ஆகிரும். ஜென்கின்ஸும் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சு ஜென்கின்ஸு பெர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஜென்கின்ஸ் சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.46.206. இப்போ நான் இதில் போட்டு நான் அக்சஸ் பண்ணுறேன். இந்த ஐபி அட்ரஸ் போட்டு :8080 போடுறேன். இப்போ என்னால் அக்சஸ் பண்ண முடியல. இதோட ஜென்கின்ஸோட சர்வீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து சிஸ்டம் ஸ்டார்ட் அப்லேயே வந்து நம்ம எனேபிள் பண்ணுறதுக்காக ஜென்கின்ஸை சிஸ்டம் சிடிஎல் டெமோன் ரீலோடுன்னு இப்போ நான் கொடுக்குறேன் இதில். இப்போ வந்து சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் ஜென்கின்ஸ்னு போட்டு பார்ப்போம். ஜென்கின்ஸ் ஸ்டேட்டஸ் என்னன்னா இப்போதைக்கு டிசேபிள் இருக்குது ஆட்டோமேஷன் சர்வர். இப்போ நீங்கள் வந்து எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணுறேன். இப்போ திரும்பி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்பி அகைன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறேன். இப்போ எல்லாமே ரன்னிங்கில் இருக்குது. ரன் ஆயிடுச்சு. இப்போ திரும்பி வந்து இங்கே நான் இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் வெயிட் வைல் ஜென்கின்ஸ் இஸ் கெட்டிங் ரெடி டு ஒர்க்குன்னு வந்துருச்சு. இது ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி உங்கள் ஐபி அட்ரஸ் :8080 போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் விசார்ட் மாதிரி வந்து நிற்கும், அன்லாக் ஜென்கின்ஸ்னு. இதில் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்துட்டு இதோட இந்த பாத்தில் தான் இருக்கும். இந்த பாத் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். இது ஒரு ஃபைல் தான். ஃபைலை இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். கேட் கமாண்ட் போட்டு இப்போ நான் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் அதோட அட்மினிஸ்ட்ரேட்டர் இனிஷியல் பாஸ்வேர்டு. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இனிஷியல் பாஸ்வேர்டு வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து
நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்த மாதிரி விண்டோஸ் அண்டு உபுண்டுல எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது சஜஸ்டட் plugins கேட்குது அதே மாதிரி சஜஸ்டட் plugins கேட்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லாட்டி செலக்டட் plugins பர்டிகுலர் plugins மட்டும் இருந்தால் போதுனாலும் நீங்கள் கஸ்டமாக செட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இன்ஸ்டால் சஜஸ்டட் plugins நான் கொடுக்குறேன். இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரியேட்டிங் அட்மின் ஃபஸ்ட்டு அட்மின் யூசர்னு கேட்கும். ஸோ நீங்கள் அட்மின் யூசர் நேம் இங்கே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் தமிழ் டு டெரான்னு கொடுக்குறேன். ஸோ தமிழ் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு வந்து ஈஸிலி ஞாபகம் இருக்குமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் admin@123 கொடுக்குறேன். ஸோ ஃபுல் நேம் வந்து தமிழ் டு டெரான்னு கொடுக்குறேன். ஸோ இமெயில் ஐடி வந்து tamil2tera@gmail.com. ஸோ தமிழ் டு டெரா தான் என்னோட ஃபர்ஸ்ட் யூசர் நேமு. ஸோ இப்போ நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ ஐபி அட்ரஸும் கொடுக்கல, நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஐபி அட்ரஸே இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துட்டேன். ஸோ முடிஞ்ச ரீஸ்டார்ட் கேட்கும், நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்பி இதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ரீஸ்டார்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லாகின் பண்ணும். இந்த லாகின் பேஜில் நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க. ஸோ தமிழ் டு டெரான்னு கொடுக்குறேன். அதோட பாஸ்வேர்டு வந்து நான் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன். ஸோ சைன் கொடுத்து சைன் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ லாகின் ஆயிரும். எஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.